அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாதம் பிறக்கும் போதுமே சரி, அந்த ஆடி மாதம் முடியும் நேரம் வரைக்கும் ஊரில் உள்ள பெண் தெய்வமான அம்மனுக்கு வளையல் கொண்டு பூஜை செய்யப்படுகிறது. அதன் சிறப்பை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு ஆடி மாதமும் பெண் தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் ஆகும். அந்த ஆடி மாதம் முழுவதுமே தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெண் தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஆலயங்களிலும் திருவிழாக்கள் வண்ணம் கோலமிட்டு பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர். ஒவ்வொரு ஆடி மாதமும் பெண் தெய்வங்களுக்கு, அதாவது மாரியம்மன், கண்ணனூர் மாரியம்மன், இருவிழி மாரியம்மன், கண்மணி மாரியம்மன், வேம்பு மாரியம்மன், பத்ரகாளியம்மன், சாமுண்டீஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களுக்கு வளைகாப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இந்த வளைகாப்பு நிகழ்வு சாதாரண வளைகாப்பு நிகழ்வாக இல்லாமல் பெரும் விமர்சையாக பெரும் மக்கள் கூட்டம் எண்ணிக்கையில் இந்த வளைகாப்பு நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு விழாவில் பக்தர்கள் தங்களுக்கு வேண்டுதலுக்கு இணங்க நிறைய வளையல்கள் அம்மனுக்கு கொண்டு வந்து அம்மன் பாதத்திலும் மடியிலும் வைத்து வணங்குகின்றனர். மேலும் அங்குள்ள பூசாரி அவர்கள் இந்த ஒவ்வொரு வளையல்களிலும் அம்மனின் இரு கைகளிலும் அணிவித்து இறுதியில் நெற்றியில் ஒரு குங்குமம் வைத்து அங்கு இருக்கும் அம்மனுக்கு சந்தனம், செந்தூரம், குங்குமம், மஞ்சள், வளைகாப்புக்கு பெண்களுக்கு பயன்படுத்துகின்ற அனைத்து பொருட்களையும் அங்கு இருக்கும் அம்மனுக்கு படைக்கின்றனர். இவ்வாறு படைக்கும்போது அந்த கோவிலில் உள்ள அம்மன் அந்த இடத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் போல தன் மனதில் எண்ணிக்கொள்கிறார்கள் என்பது இங்கே இருக்கும் பக்தர்களின் பெரும் நம்பிக்கை. மேலும் இந்த ஆலயத்தில் வளையல் வழிபாடு நிகழ்வின் போது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் இந்த நிகழ்வில் அதிக அளவில் கூடுவார்கள். மேலும் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க ஒவ்வொரு பொருட்களையும் விளையல்களையும் அம்மனுக்கு படையில் இடுவார்கள். மேலும் இந்த அம்மன் வளையல் காப்பு நிகழ்வு நடைபெறும் போது வீட்டில் இருப்பவர்கள் யாரும் வீட்டில் உள்ள எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்ற வேண்டாம். எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றக்கூடாது. மேலும் ஒவ்வொரு வளைகாப்பு நிகழ்வுகளும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இருவரும் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செல்லும் போது மஞ்சள் கயிறு மற்றும் குங்குமம் அடங்கிய இரு தொகுப்பினை எடுத்து செல்ல வேண்டும். அம்மனுக்கு விருப்பமான கண்ணாடி வளையல்களை அதிகமாக எடுத்து செல்ல வேண்டும். நாங்கள் மேலே கூறியுள்ளது போன்று ஆடி மாதம் அம்மனுக்கு வளையல் காப்பு நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வை உங்களுக்கு பரிந்துரைக்க நாங்கள் பெருமைப்படுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.